அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஓரளவு லாக்டவுன் அதிலேருந்து நாம் வெளியில் வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். என்னுடைய அன்பான வேண்டுதல், நான் எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து தான் இன்னும் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பால்கனிலேருந்து பார்க்கும்போதே மனம் மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னு கேட்டால், மக்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் எரிச்சலான ஒரு வார்த்தை. இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, நான் என்ன ஜாக்கிரதை எல்லாமே இருப்பேன் அப்படின்னு. நான் ஒரு 2-3 காரணங்கள் சொல்கிறேன். நான் பால்கனிலேருந்து வேடிக்கை பார்க்கும்போது தெருவில் போகிறார்கள் இல்லையா, நிறைய பேர் முகக்கவசம் மாட்டாமலேயே போகிறார்கள். இப்போ சட்டப்படி கண்டிப்பாக ஓராண்டு அணிய வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு யாரும் சீரியஸாக எடுத்துக்கலை. எனக்கா வரப்போகுது, எங்களுக்கெல்லாம் அது ஒன்று, இந்த மாதிரி பல மனோபாவங்கள் காரணமாக இருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். அதனுடைய விலை கூட வாங்க முடியாத நண்பர்கள் தான் மன்னிக்கணும். எத்தனையோ சிரமங்கள் இருக்கலாம், நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் பின்னால் வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை யோசித்து பார்த்தா, இந்த முகக்கவசம் அணிவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு 2 நாள் முன்னாடி நம்முடைய நகைச்சுவை நாயகர் ஆக்டர் விவேக் அவர்களோட தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு உரையாடுகிற ஒரு வாய்ப்பு. ஒரு வார்த்தை சொன்னார், கவசம் போடுங்க கவசம் போடுங்க அப்படின்னு சொன்னால் கவசம் போட முடியாது. ஒருத்தர் கேட்டாராம் அவர்கிட்ட, கவசம் போடாட்டி அப்படின்னு. கவசம் போடாட்டி அடுத்த வருஷம் தெவசம். கவசம் நீங்கள் மாட்டாட்டி நீங்கள் மாட்டிக்குவீங்க. கவசம் போட மாட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷம் தெவசம். அதாவது அவ்வளோ அச்சுறுத்துவதற்காக இல்லை, கொஞ்சம் கடுமையாக சொன்னாலாவது கேட்பார்களா அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ எதுக்காக நான் இதை பங்கிட்டுக்கிறேன்னா, இது விளையாட்டான்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட டேட்டோட கொரோனா அப்படியே முடிஞ்சு போச்சு. அது ஒரு சினிமா ஷோ இல்லை. 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சது, 12 மணிக்கு முடிஞ்சது, அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், அம்மை நோய், பிளேக் நோய், இது மாதிரி தொற்று நோய்கள் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சுற்றி 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 அதை மறுபடி ஒரு படையெடுப்பு நிகழ்த்தி கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 8 டைம்ஸ் ஒரு வேவ் வந்துட்டு போகும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வி மஸ்ட் பி வெரி காஷியஸ். இதை விளையாட்டாக எடுத்துக்கக்கூடாது. இளைஞர்கள் முகக்கவசம் அணியிறத கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. ஐயா, உங்களால் மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதா இல்லையா? தயவு செய்து அதை பற்றி யோசிங்க. இது என்னுடைய பணிவன்பான வேண்டுதல். அப்புறம் கடைகள்லாம் திறந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக கூட்டமாக போய் நெருக்கமாக நிற்கிறது, ஒருவர் இந்த இடிச்சுக்கிற மாதிரி அல்லது தொடர மாதிரியானது எல்லாமே முழுசாக சுதந்திரம் வந்துருச்சுங்கிற மாதிரி தயவு செய்து நடந்து கொள்ள வேண்டாம். அவசியம் இல்லாமல் வாகனங்களை எடுத்துக்கொண்டு வெளியில் போக வேண்டாம். நமக்கு ஒரு விதமான சுதந்திரம் வழங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்காகவே சட்ட ரீதியான எல்லாமே நமக்கு சௌகரியமானவை என்று சொல்ல முடியாது. சட்டப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னும் நம்மளை உலகம் அனுமதிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கணும். ஒருத்தர் முகக்கவசம் போட்டிருந்தார், அதை விட என்னால் மறக்கவே முடியாத, சரியாக சொல்கிறதா இருந்தால் மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம், மூக்கு துவாரத்துக்கு கீழே போட்டிருக்கிறார். எதுக்காக போடணும்? சில பேர் ட்ரெஸ் பண்ணும்போதே அப்படி தான், எதுக்கு ட்ரெஸ் பண்ணுறோங்கிற ஐடியா இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மூக்குக்கு கீழே பாருங்களேன், இந்த பட்டி இப்படி வரும்படியாக அந்த இதை போட்டிருக்கிறார். இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. அது ஒரு ஆபரணம் இல்லை, ஒரு அவஸ்தையும் இல்லை, அது ஒரு பாதுகாப்பு. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பயம் என்பது வேறு, பாதுகாப்பு என்பது வேறு. இப்போ நம்முடைய மக்களுக்கு பயம் போயிடணும். பயந்து நம்மால் வாழ முடியாது. ஆனால் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்புறம் எந்த பொருளாக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேணும். காய்கறிகள் அப்படின்னா அதை எப்படி சுத்தம் பண்ணணும், மளிகை பொருள்கள் அப்படின்னா அதை எப்படி சுத்தம் பண்ணணும், நாம் வாங்கி கொண்டு வருகிற பொருள்களை, பழங்கள் அப்படின்னா அதை எப்படி சுத்தம் பண்ணணும் விஞ்ஞானபூர்வமாக. சில பேர் பாருங்கள் சார், எனக்கு இதை எப்படி விளையாட்டாக சொல்கிறதா சீரியஸாக சொல்கிறதா அப்படின்னா, நல்லா கையெல்லாம் கழுவுறாங்க, கழுவிட்டு அப்படியே அவங்க துணியில் தொடச்சிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம துணி என்ன அவ்வளோ தூரத்துக்கு சுத்தமாக நாம் புழங்கிட்டு இருக்கிறோம். கையெல்லாம் நல்ல சானிடைசர் போடுறது, இல்லை எதையோ ஒன்று சோப்பு போடுறது, அப்படிலாம் போட்டு கழுவிட்டு நம்ம துணியிலே தொடச்சிக்கிட்டோம்னா அது எப்படி சுத்தமாகிடும்? அப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாஸ்திரமெல்லாம் இல்லை. இங்கே சாஸ்திரத்துக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்தா அது சுத்தமாகாது. அது ஒரு வகையான நோய்க்கிருமி. அது அந்த இடத்துலேருந்து நீங்கியதா அப்படின்னு பார்க்கணும். அது நீங்கணும். இப்போ தண்ணி வாட்டர் கேன் வருது பல பேர் வீட்டுக்கு, அந்த வாட்டர் கேனை எப்படி தொடச்சி நாம் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அது மாதிரி மனிதர்கள்
கூடுமான வரைக்கும் இன்னொருவர் வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் நேர்லேயே உங்களை வந்து பார்க்குறேன்னு, நான் வந்து இதை நேர்லேயே கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. இன்னும் அதுக்குரிய அளவு முழுமையான ஒரு இயற்கை சூழல் நமக்கு மலரவில்லை. மனிதர்களை வந்து வாசல்லையே நிறுத்தி பேச முடியாது, ஒரு 10 அடி தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் யாரையும் நடத்த முடியாது. அதனால் கூடுமான வரைக்கும் நாம் யார் ஒருத்தர் வீட்டுக்கும் போகிறது அப்படிங்கிறத தவிர்க்கலாம். வங்கிகளுக்கு கூட எவ்வளவுக்கு எவ்வளோ குறைவாக போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ குறைவாக முடிந்த வரைக்கும் ஆன்லைன்லேயே என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். இன்னும் கூட லாக்டவுன் இல்லைன்னா கூட காய்கறிகளோ மற்ற விஷயங்களோ அப்பப்போ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெளியில் அலையிறதை நிறுத்திட்டு மொத்தமாக வாங்கி வச்சுக்கக்கூடிய வசதி உள்ளவங்க இல்லை வாய்ப்பு உள்ளவங்க அதை முன்கூட்டி வாங்கி வச்சுட்டு அதிகமான புழக்கத்தை தவிர்க்கணும். இந்த வார்த்தையை கவனிங்க, அதிகமாக புழங்குவது அதை நம்ம தவிர்க்கணும். அதிகமாக வெளியில் போவது என்பதை தவிர்க்கணும். இப்போது நமக்கு ஒரு நல்ல நேரம், ஒரு அதிர்ஷ்டத்தில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம், இறப்பு விகிதம் குறைச்சலாக இருக்குதுன்னு ஒரு சந்தோஷமான செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னு கேட்டால் அதனுடைய தீவிரத்தன்மை, நோய்க்கிருமியினுடைய தீவிரத்தன்மை பரவுவதில் வேகம் இருக்கிறது, ஆனால் தாக்குவதில் வேகம் குறைந்திருக்கிறது. எப்படி? பரவுவதில் வேகம் இருக்கிறது, தாக்குவதுன்னா பின்விளைவுகள், மரணம் அல்லது பெரிய மூச்சு திணறல் அது போன்ற பின்விளைவுகளை அது ஏற்படுத்துறது இல்லை அப்படின்னு. அப்புறம் மருத்துவ குறிப்புகளை எல்லாம் படித்து வச்சுக்கணும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அது லேசாக உங்களை பாதிச்சுதுன்னு சொன்னால் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ள வேணும், என்னென்ன மருந்துகள் உண்ண வேணும் எல்லாமே இப்போ கொடுக்குறாங்க. எல்லாமே பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு மருத்துவரோட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி எப்படி நடப்பது அப்படிங்கிறத நாம் அந்த தரவுகளின்படி அந்த தகவல்களின்படி நடப்பதற்குரிய பழக்கங்களை தெரிந்து வைத்திருக்க வேணும். சயின்டிஃபிக்காக இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும். எமோஷனலாக இருக்கிறேன், நான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம வீம்பு பேசக்கூடாது. கூடுமான வரைக்கும் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இன்னும் மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோக்கூட நம்ம விலகி நிற்க முடியுமோ அவ்வளோக்கூட அந்த இடைவெளியை கூடுதலாக வைத்திருப்பதற்கு நாம் கடமை உடையவர்கள், அதையும் நாம் பாதுகாக்க வேணும். எல்லாத்தை விட ஒரு நல்ல செய்தி, சித்த மருத்துவம் நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிறது அப்படின்னு நான் யூடியூப்பில் பார்க்குறேன், மற்ற செய்திகள் மூலமாக கேள்விப்படுறேன். இது வந்து ஒரு எட்டர்னல் ஃபைட், அதை ஒரே நாளில் நம்ம தீர்த்த முடியாது. அதாவது அலோபதி மெடிசன்ஸுடைய ஆளுமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மருத்துவ உலகத்தையே முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் சித்தா ஆயுர்வேதா போன்ற மருந்துகளையே கூட உற்பத்தி பண்ணால் கூட அலோபதியினுடைய அந்த சிஸ்டம் படி இது அனுமதிக்கக்கூடியதா கூடாததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னும் உலகத்தில் எழுந்து கொண்டே இருக்குது. அலோபதி மருத்துவத்தினுடைய ஆளுமை அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் நம்ம முழுசாக விடுதலை அடையலை. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே சித்த ஆயுர்வேத மருத்துவங்களுக்கு நாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினா இன்னும் கூட என்னுடைய விருப்பம், நிறைய சித்த மருத்துவர்களை வந்து நாம் அதிகப்படுத்தணும். சித்த மருத்துவத்தின் மூலமாக நோய் வராமலேயே தடுத்து கொண்டு விட முடியும். இயற்கை வைத்தியம், சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் இது போன்றவற்றையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நோய் வராமலேயே தடுப்பதற்குரிய வாய்ப்பு முறை இருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால் ஒரு சின்ன அளவில் இருக்குது அப்படின்னா அவர்களெல்லாம் அந்த மாதிரியான மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. உணவு முறைகளில் நிறைய ஆலோசனைகள் நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம், இஞ்சி சாரெல்லாம் நமக்கு முன்னையே குறிப்பெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இன்னும் மறுபடியும் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். இந்த நோய் தொற்று என்பது தடுப்பூசி வந்த பிறகு, தடுப்பூசி முழுமையாக எல்லோருக்கும் போய் சேர்ந்து விட்டது என்ற பிறகு, அதன் பிறகு தான் இந்த வட்டம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் அதுக்கப்புறம் கூட பீறிக்கிட்டு பல இடத்துலேருந்து கிளம்பியிருக்கு சார். அதனால் தடுப்பூசி முழுமையாக வந்து விட்டது, தடுப்பூசி எல்லோருக்கும் போடப்பட்டு விட்டது, தடுப்பூசியின் மூலமாக இந்த நோய் நிச்சயமாக நமக்கு தோன்றாது அப்படிங்கிற ஒரு உறுதி வருகிற வரையில் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டியது கட்டாயம். டோட்டலாக நம்ம பழைய வாழ்க்கை முறைக்கு உடனே போக முடியாது, அதை மனதளவில் ஏற்றுக்கணும். வேறு வழி இல்லை. எதெல்லாம் நம்மால் மாற்ற முடியாதோ, தட் விச் கேன் நாட் பி அமெண்டட், நம்மால் ஒன்றும் மாற்ற முடியாதது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், வி மஸ்ட் அக்செப்ட் இட். அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனோதிடத்தோடு இருக்கணும். அதனால் நான் மக்களை ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். எனக்கு என்னமோ இன்னும் நமக்கு எச்சரிக்கை, விழிப்புணர்வு போதலையோ அப்படின்னு தோணுது. அதனால் இதை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. இப்போ இருக்கிற இந்த அந்த என்ன சொல்கிறது, அளவுக்கு மீறிய சுதந்திரம், அதை நாமளே குறைச்சிக்கணும். பாருங்கள், ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரே ஒரு வித்தியாசம், தாப்பா உள்பக்கமாக போட்டால் அது வீடு, தாப்பா வெளிப்பக்கமாக போட்டால் அது ஜெயில்.
வெளிப்பக்கமாக ஒருத்தங்க தாப்பா போட்டால் அது நமக்கு அவமானம். ஆனால் நாம் உள்பக்கமாக தாப்பா போட்டால் அது நமக்கு பாதுகாப்பு. இந்த ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, பாதுகாப்போடு இருங்கள். இப்போ இருக்கிற அந்த விழிப்புணர்வு போதாது 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 அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் விஞ்ஞானபூர்வமான விழிப்புணர்வோடு இருப்பதற்கு அன்பு கூர்ந்து பழகுங்க.